குமரன் சார் பல்வேறு விமர்சனங்கள் முன் வச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. குறிப்பாக 2021 தேர்தல் வாக்குறுதி 525 வாக்குறுதி கொடுத்தாங்க. 15 அறிவிப்புகள் மட்டும் தான் இப்போ நிறைவேற்றி இருக்காங்க. இன்னும் பல அறிவிப்புகள் நிறைவேற்றப்படாமல் இருக்கு. பட்ஜெட்ல பல அறிவிப்புகள் வந்தது, ஆனால் அது எதுவுமே இந்த 10 மாதங்களுக்குள்ளாக நிறைவேற்ற முடியாது, மக்களை ஏமாற்றக்கூடிய அறிவிப்புகள் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒரு எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவருக்கு எதுவுமே தெரியாதுங்க, அவருக்கு அரசியலே தெரியாது. அதாவது அவர் வாய் திறந்தா பொய் தான் பேச. இன்றைக்கு தந்திருக்கிற வாக்குறுதிகளில எல்லாமும் ஒரு முக்கியமான வாக்குறுதிகள், எல்லா வாக்குறுதிகளிலும் தலைவர் தளபதி அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள். என்ன மக்கள் கஷ்டப்படுறாங்க, இவரு இவ்வளவு பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி. அவர் கொடுத்த வாக்குறுதி அதிமுக ஆட்சியில் அவர்கள் தன் வாக்குறுதியில எந்த வாக்குறுதி அவங்க நிறைவேற்றினாங்க? இன்றைக்கு தலைவர் தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று இன்றைக்கு பெண்களுக்காக இந்தியாவில் ஆட்சி நடத்துகிற ஒரு முதலமைச்சர் யார் என்று கேட்டால் திராவிட மாடல் அரசு நாயகன் தலைவர் தளபதி அவர்கள். இன்னைக்கு பேருந்துல இலவச பயணம் பெண்களுக்காக இருக்கட்டும். கடந்த ஆட்சியில தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றல அப்படிங்கிறதுக்காக தான் கேக்குதா? நான் பேசுறது கேக்குதுங்களா? திட்டத்தின் மூலமாக 1000 ரூபாய் இருக்கட்டும், மூலமாக 1000 ரூபாய் இருக்கட்டும், இப்படி பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு தலைவர் தளபதி அவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நல்லாட்சி தந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு திட்டத்தை எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சியை தந்தார் என்று கேட்டால் ஒரு திட்டம் கிடையாது. அவர் எல்லாருமே ஏமாத்தினார், அவ்வளவுதான். முதலமைச்சரை பத்தி பேசுவதற்கு அவருக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஊழல் என்கின்ற வார்த்தை எடப்பாடி பழனிசாமி வாயிலே வரலாமா? ஊழல் என்று சொன்னால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஊழலுக்கு பேர் போன கட்சி எது என்று கேட்டால் இன்றைக்கு அதிமுக பொதுச்செயலாளர் இருக்கிற அதிமுக, அன்றைக்கு ஜெயலலிதா பொதுச்செயலாளர் இருந்த அதிமுக. நான் ஒன்றை மட்டும் நெறியாளர் பிரவீன்குமார் அவர்களை கேட்கிறேன். இந்திய அரசியல் வரலாற்றில் ஒருவர் முதலமைச்சர் பொறுப்பிலே இருக்கும் பொழுது, முதலமைச்சர் காரிலே சென்று கொடுக்கும் பொழுது நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு தேசிய கொடி கைட்டப்பட்டது காரிலே. பரப்பன அக்ரஹார சிறைக்கு முதலமைச்சராக சென்ற ஜெயலலிதா சிறை தண்டனை பெற்று ஜெயிலுக்கு சென்றார். ஒரு முறைக்கு 2 முறை முதலமைச்சராக இருக்கும் பொழுது ஊழல் குற்றச்சாட்டில் பெங்களூர் நீதிமன்றத்திலே சிறை தண்டனை பெற்றவர் ஜெயலலிதா. எனவே ஜெயலலிதா ஒரு ஊழல் குற்றவாளி. அப்படிப்பட்ட ஒரு ஊழல் குற்றம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது யாருமே சுமத்த முடியுமா? எங்கள் தலைவர் தளபதி மீது ஒரே ஒரு ஊழல் குற்றம் இருக்கிறதா? சிஐ அவர் மீது வழக்கு தொடர்ந்திருக்கிறதா? யார் வழக்கு தொடர்ந்திருக்கிறார்? ஒண்ணு இல்ல சார், ஒண்ணு மட்டும் சொல்ற பிரவீன்குமார் சார். ஒருத்தர் என்ன பண்ண, ஒரு வழக்கு போட்டான் கோர்ட்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் சொத்துக்கு அதிகமாக, வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்க்கிறாருன்னு வழக்கு போட்டான். கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்றான். இந்த விஷயம் தலைவர் தளபதி ஸ்டாலினுக்கு காதுக்கு போகுது. நேரா ஐஜி ஆபீஸ் போயிட்டாரு. போலீஸ் எங்கள்கிட்ட அந்த மாதிரி எந்த வழக்கு வரல. நேரா கோர்ட்டுக்கு போனார். நீதிபதி கேட்டார், என்ன தளபதி ஸ்டாலின் நீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறார் என்று. பேர் தெரியாத ஒரு நபர் இவர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார், வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்து விட்டார் என்று. அப்பொழுது நீதிபதி சொன்னார், சம்மனே வராமல் ஒரு தலைவர் நீதிமன்றத்துக்கு வந்தார் என்று கேட்டால் அவர் தளபதி ஸ்டாலின், என்னுடைய பாராட்டுக்கள், இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறேன் என்று சொன்னார். இதே தலைவர் தளபதி அவர்கள் மேயராக இருக்கும் பொழுது 2001 தலைவர் தளபதிக்காக ஜெயலலிதா சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறார். ஒருவர் ஒரு பதவியில் தான் இருக்க வேண்டும், 2 பதவியில் இருக்கக்கூடாது என்று. அன்றைக்கு எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் சென்னை மாநகராட்சி மேயராகவும் 1000 விளக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். மேயர் பதவி ரிசைன் பண்ணார். மேம்பாலத்தில் ஊழல் பண்ணிட்டாங்கன்னு பொய் வழக்கு அன்னைக்கு தலைவர் கலைஞர் அவர்களே பொய் வழக்கிலே ஜெயலலிதா சர்வாதிகாரத்தனத்தோடு தலைவர் கலைஞர் எப்படி கைது செய்ய என்று நாடே அறியும். தளபதி மீது பொய் வழக்கு போட்டாங்க. அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. மேயராக இருக்கும் மீது குறை சொல்ல முடியாது, உள்ளாட்சி அமைச்சர் பொழுது குறை சொல்ல முடியாது, துணை முதலமைச்சர் பொழுது குறை சொல்ல முடியாது. இன்னைக்கு முதலமைச்சர் தாய்ப்பாலில் தூசி பட்டாலும் படும், பொதுவாழ்வில் தூசிப்பட ஒரு தலைவர் தளபதி ஸ்டாலின். இப்படிப்பட்ட வரலாறு எடப்பாடி பழனிசாமிக்கு உண்டா? இன்னைக்கு அதிமுக முன்னாள் அமைச்சருடைய 9 ஊழல் ஃபைல் மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி டேபிள்ல இருக்குது. ஆனா இது வரைக்கும் அவர் மீது மோடி நடவடிக்கை எடுக்கல. அமலாக்கத்துறை, இடி, லஞ்ச ஒழிப்புத்துறை அவங்க வீட்டுக்கு ஏன் போல? அவங்களுக்கு 2026 அதிமுக கூட்டணி வேணும், அதனால விட்டு வச்சுக்கிறாங்க. இன்றைக்கு கொடநாடனுடைய கொலை குற்றத்திலே யார் ஏவன் நட்பஸ்ட் நல்லா தெரிஞ்ச எடப்பாடி பழனிசாமி தான். அது அமலாக்கத்துறை கையில் எடுக்கல. எனவே எல்லா வகையிலும் ஊழல் செய்திருக்கிறது அதிமுக. வேலுமணி, கோயம்புத்தூர்ல வேலுமணி பாத்ரூம் கழிவறையிலே பயன்படுத்துகிற தொடப்பக்கட்டு, ப்ளீச்சிங் பவுடர், பெனாயில்ல ஊழல் செய்தவர் வேலுமணி. புதுக்கோட்டையிலே விஜயபாஸ்கர் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர், எத்தனை கோடி கணக்கில் ஊழல். குமரன் நம்ம டைரக்டா விஷயத்துக்கு வருவோம். சார் ஊழல் ஊற்றுக்கண் யார் என்று கேட்டால்
அதிமுக கட்சி எடப்பாடி பழனிசாமி, அதிமுக அமைச்சர் மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா இந்தியாவிலே ஊழல் குற்றத்தில் முதலமைச்சர் பொறுப்பேற்கும் பொழுது கைது செய்யப்பட்டு தண்டிக்கப்பட்டவர் ஜெயலலிதா. இதே ஜெயலலிதா இறக்காமல் இருந்திருந்தா குமரன் நம்ம டைரக்ட் விஷயத்துக்கு வருவோம் சார். நீங்க பல நிகழ்வுகளை குறிப்பிட்டு பேசுறீங்க. ஜெயலலிதா கூட சென்றிருக்க வேண்டும் பரப்பணிக்கிற அகரஹாரத்துக்கு. அந்த அம்மையார் பாவம் இறந்து விட்டார், தண்டனை பொருந்தாது சொன்னார்கள். எந்த வகையிலே திமுக மீது குறை சொல்கிறாய்? நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதி திமுக ஜெயிக்குது. நாங்க ஊழல் பண்ணி மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா? 40 தொகுதி அதிமுக டெபாசிட் வாங்கல, பிஜேபி டெபாசிட் வாங்கல, எந்த கட்சி டெபாசிட் வாங்கல. ஆனா திமுக ஜெயிச்சு ஒரே ஒரு செய்தி பதிவு பண்ற, தேர்தல் நேரத்தில் மக்களை ஏமாற்றி இந்திய சமூகத்தின் மக்கள் ஓட்டு பெற வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி பொய்யான அறிவிப்பு வெளியிட்டார். எப்பன்னு கேட்டீங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் அறிவிக்கிறதுக்கு 4 மணி நேரத்துக்கு முன்னால வன்னியர் சமூகத்தின் மக்களை 10.5% கொடுத்து விட்டேன், 10.5% கொடுத்துட்டேன். அப்படி கொடுக்க முடியாது, ஜாதி வரி கணக்கெடுப்பு நடத்தணும். பொய் சொன்னார். பொய் சொல்லி தேர்தல் அறிவிக்கிறதுக்கு 4 மணி நேரத்துக்கு முன்னால வன்னியர் சமூகத்தின் மக்களுக்கு 10.5% பொய்ய சொல்லி அப்பாவி வன்னியர் மக்கள் ஓட்டு திருட்டுத்தனமா எடப்பாடி பழனிசாமி வாங்கி இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் இன்னைக்கு கோர்ட்டு தள்ளுபடி ஆயிடுச்சு. சரி சரி, இப்ப என்ன விஷயம் சார்? குமரன் சார், குமரன் சார், ஒரு நிமிஷம் சார், யார் என்று கேட்டால் ஒரே நிமிஷம் பழனிசாமி அவருக்கு திமுக குறித்தோ சார், ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிடம் சார், குறித்தோ அவதூறு கூறுவதற்கு எந்த தகுதி? ஊழல் கட்சி அதிமுக, ஊழல் அரசியல்வாதி எடப்பாடி பழனிசாமி. சரி, ஒரே நிமிடம் சார். இப்ப நீங்க கடந்த அதிமுக ஆட்சியில நிறைய வாக்குறுதி நிறைவேற்றல, அப்ப அவரு கேட்கலாமா அப்படின்றீங்க. அது நிறைவேற்றல அப்படிங்கிறதுக்காக தான் மக்கள் திமுக தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப திமுகவும் அதே தவறு செய்கிறதா? இப்போ மாத மின் கட்டணம், பழைய ஊதிய திட்டம், இதெல்லாம் தேர்தல் வாக்குறுதிகள் தான். இது நிறைவேற்ற இதெல்லாம் குறிப்பிட்டு தான் பேசுறாங்க. சார், நமக்கு எந்த நிதி இந்த ஒன்றிய அரசு கொடுக்க மாட்டோம். எல்லாத்தையும் மத்திய அரசு காரணம் சொல்றது அப்படிங்கிறது ஏற்புடையதா? நம்ம கிட்ட ஜிஎஸ்டி வாங்குறாங்கல்ல சார், நம்ம கிட்ட ஜிஎஸ்டி வாங்குறாங்கல்ல, 7 பைசா கொடுக்குறாங்க. மாத மின் கட்டணம் கணக்கெடு முறைக்கு மத்திய அரசு என்ன சார் பண்ணுவாங்க? சரி, தேர்தல் வாக்குறுதியில மாத மின் கணக்கீட்டு முறை கொண்டு வரப்படும் அப்படின்னாங்களா? அதுக்கு மத்திய அரசு என்ன சம்பந்தம்? 50-60 வருஷமா மாதம் மின் கணக்கீட்டு முறை கொண்டு வரப்படும் அப்படின்னாங்க, பழைய ஓய்வு திட்டம் கொண்டு வரப்படும் அப்படின்னாங்க. பல வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றப்படாம இருக்கு. அதை தான் குறிப்பிட்டு சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி. சார் பாருங்க சார், அதாவது 10 வருஷம் அதிமுக ஆட்சி, ஜெயலலிதா அப்ப ஓபிஎஸ் போனார். 4 வருஷம் எடப்பாடி பழனிசாமிங்க. உங்கள் தொகுதியில் மு க ஸ்டாலின் மனு வாங்கினார் தலைவர் தளபதி அதிமுக ஆட்சியில. அப்ப தளபதி என்ன சொன்னார்னா, 10 வருஷத்துல தமிழ்நாட்டின் பிரச்சனை தீர்க்கப்படும். 10 வருஷத்துல உங்க நாட்டை குட்டி சாக்கிட்டு போயிட்டாங்க. கஜானா காலி பண்ணிட்டு இரும்பு போட்டிய கூட காயிலாங்கடியில போட்டு பேச்சம்பழம் சாப்பிட்டு போயிட்டார் எடப்பாடி பழனிசாமி. நம்ம ஆட்சிக்கு 1.5 வருஷம் தமிழ்நாடு முடங்கி போச்சு. கொரோனா, வெள்ளம், 1.5 வருஷம் செயல்பட முடியல. 1.5 வருஷம் கழிச்சா நம்மளால ஆட்சி பண்ண முடியுது. படிப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு இந்த நாட்டு மக்கள் நல்லா இருக்காங்க. இந்த நாட்டு மக்கள் இன்னைக்கு நல்லா தான் இருக்கிறாங்க. எல்லாமே படிப்படியாக செய்யப்படும். மீண்டும் 2026 தலைவர் தளபதி தான் முதலமைச்சராக வரப்போகிறார். இன்னும் 1 வருஷம் இருக்குது. இன்னும் 1 வருஷத்துல எல்லாத்தையும் செய்வோம். அடுத்து நாங்க தான் வரப்போறோம். மக்களுக்காக ஆட்சி செய்கிற ஒரு தலைவர் இந்தியாவிலே தலைவர் தளபதி ஒருவர் தான். எந்த மக்கள், பாமர மக்கள், நடுநிலையாளர்கள், மாணவர்கள், இளைஞர்கள் யார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசை குறை சொல்றார் சொல்லுங்கள். எடப்பாடி பழனிசாமி சொல்றாருன்னா அவர் பாம்பாட்டு மாதிரி இப்படி கையை ஆட்டி 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 கோல்கேட் விளம்பரத்துற மாதிரி பல்லை இழிச்சுக்கினேன் சிரிச்சினேன் அவர் பொய் பேசினா இதை நாட்டு மக்கள் நம்ப தேவையில்லை. மக்கள் தலைவர் தளபதி பக்கம் இருக்கிறார். மக்களுக்கு நல்லது செய்வார். இன்னும் செய்வோம். எடப்பாடி பழனிசாமி